ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். இன்றைக்கு ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் நாள். தமிழ்நாட்டுல மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் இன்னைக்கு. அன்றும் இன்றும் என்றைக்கும் ஹிந்திக்கு இங்கே இடமில்லை அப்படின்னு முதலமைச்சர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மொழியை உயிராய் நேசிக்கிற ஒரு மாநிலம் இது. இந்தி திணிப்புக்கு எதிராக ஒன்று திரண்டு போராடியது. திணித்த ஒவ்வொரு முறையும் அதே வீரியத்தோடு போராடியது அப்படின்னு சொல்றாரு. தமிழுக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த அந்த தியாகிகளை நன்றியோடு வணங்குகிறேன். தமிழுணர்வும் சாகாது, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், இனி மொழிப்போரில் எந்த உயிரும் போகாது அப்படின்னும் சொல்றாரு. உங்களுடைய உணர்வு என்ன சார் இதுல? இது முற்றிலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதே சமயம் ராஜேந்திரன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானவர். அவருக்கு ஒரு சிலை எழுப்பணும்னு கேட்டுட்டு இருக்காங்க, மணிமண்டபம் அமைக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. அவர் எந்த விதத்திலையும் இந்த தியாகத்துல குறைஞ்சவர் கிடையாது. ஒரு மாணவர். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று சொன்ன அந்த கவிதையை மறுபடியும் இங்க சொல்றது பொருத்தமா இருக்கு. கல்லூரி மாணவர்கள் மத்தியில அந்நேரம் பிரபலமாக இருந்த ஒரு பாடல் வரி என்னன்னா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, செத்தாலும் உன்னை போல் சாக வேண்டும், செங்குருதி நெற்றியிலே கொட்ட வேண்டும், இத்தாரில் தமிழ்காக்க செத்தான் என்றே என்னை ஊரார் புகழ் சொல்லி பாட வேண்டும், 10,000 கோடி மக்கள் உன்னை பாராட்டி வரலாற்றில் எழுத வேண்டும், முத்தே ராசேந்திரனே துப்பாக்கிக்கு முதற்பலியாய் போனவனே வணக்கம் சொன்னேன். இதுல முக்கியமான வேர்டு துப்பாக்கிக்கு முதற்பலியாய் போனவனே. அன்னைக்கு இருந்தாங்க ரெடியா, மறுபடியும் ஒரு போராட்டம், எங்க மேல எதாவது திணிச்சிங்கன்னா போராட்டம் நடத்துறதுக்கும் தயாரா இருக்கும், அதுல உயிர் பலி கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கும் அப்படிங்கிற உணர்வோட இந்த கூட்டம் நிறைய இருந்தாங்க அன்னைக்கு. இன்னைக்கு இவங்க கல்லூரி மாணவர்கள் மத்தியில அந்த அரசியல் உணர்வு அது கிடையாது, மொழி உணர்வும் கிடையாது. ஏன்னா அது காரணம், கிளாஸ் 1ல இருந்து LKGல இருந்து MA MSc வரைக்கும் தமிழ் ஒரு பாடமாவே எடுக்காம பாஸ் பண்ணிட்டு போயிடலாங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. அது இந்த அரசு அதை நிப்பாட்டி இருக்கணும். இந்த அரசு அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் 2006ல இங்க ஒரு சட்டம் போட்டாங்க, தமிழ் கட்டாயமாக ஒரு மொழிப்பாடமாக இருக்க வேண்டும், மொழிப்பாடமாகவாவது, பயிற்று மொழியாகவும் இருக்கணும், மொழிப்பாடமாவது இருக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க தமிழ்நாட்டில் கலைஞர் காலத்துல. ஆனா சட்டத்துல பீனல் ப்ரொவிஷன் கிடையாது. அதே மாதிரிப்பட்ட ஒரு சட்டம் ஆந்திராவிலையும் கர்நாடகத்திலையும் போட்டாங்க. அதுல பீனல் ப்ரொவிஷன் பள்ளிக்கூடங்களுக்கு, இதை செய்ய தவறினால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லி. அது இங்க இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இவங்க தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசிலையும் அந்த 2006 சட்டத்தை என்ன பேசிட்டு இருக்காங்க, நாங்க ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அது பிரயோஜனம் இல்லாத சட்டமா போயிடுச்சு, எஃபெக்டிவா இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு தமிழையே படிக்காத ஒரு ஜெனரேஷன் ஒரு 20 வருஷம் வந்துகிட்டு இருக்காங்க தமிழே படிக்காம. இது ரொம்ப பெரிய தவறு. ஒரு இனத்தை சிதைக்க வேண்டும் என்றால் அதன் மொழியை சிதைத்து விட்டால் போதும் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் சொன்னார். உண்மை, முற்றிலும் உண்மை. அதனால இன்னைக்கு தமிழ் உணர்வு இவ்வளவு அதிகமா இருக்க இந்த அரசு இதை செய்யலைன்னா வேற எந்த அரசும் செய்யாது. அதனால நிச்சயமாக இந்த அரசுல யாராவது இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாங்கன்னா அதுக்கு முயற்சி எடுப்பாங்கன்னு சொல்லி நம்புறேன். அந்த தாளமுத்து நடராஜனுடைய தியாகங்கள் சாதாரண தியாகங்கள் இல்லை. இதெல்லாம் கொச்சைப்படுத்துறதுக்கு அந்த காலத்துல சில பேர் முயற்சி பண்ணாங்க, இந்த காலத்துல சில பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா ஒரு இளமையான ஒரு பருவம், வாழ்க்கையில் எத்தனையோ இன்பங்களை சுவைக்க வேண்டிய, எத்தனையோ சாதனைகளை புரிய வேண்டிய ஒரு தருணம். அந்த காலத்துல தன்னுடைய மொழி பெருசு அப்படின்னு நினைச்சு அதுக்காக இந்த மாதிரி ஒரு தியாகத்தை பண்ணாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மறுபடியும் தமிழ் மக்கள் இந்தியாவில் எல்லாருக்கும் சொல்றாங்க, நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை, ஆனால் யாரும் எந்த மொழியையும் எங்கள் மேல் திணிக்க முடியாது. இதுதான் இந்த வேறுபாடு ரொம்ப கிளியரா இருக்கு, சந்தேகமே இல்லாம. ஒரு இதுல ஒரு டிவி டிபேட்ல ஒரு சொன்னேன், நான் சொன்னேன், சம்ஸ்கிருதத்துக்கு சில 1000 கோடி ரூபாய்கள் செலவழிக்கிற நீங்க ஏன் இங்க 25 கோடி ரூபாய் செலவழிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தமிழுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த சம்ஸ்கிருதத்தை அந்த மாதிரி அந்த அளவுக்கு செலவழிக்கிறதுக்கான ஒரு ஆயத்தம் பண்ணதெல்லாம் காங்கிரஸும் திமுகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்த போது தானே அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு அந்த விவாதத்துல அதுக்கு நான் பதில் சொல்ல முடியல. என்னுடைய பதில் என்னன்னா, நான் சம்ஸ்கிருதத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றேனா? தாராளமா கொடுங்க. சம்ஸ்கிருதம் இந்திய மொழி தானே, உலகின் செம்மொழிகள் ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட மொழிதானே, தாராளமா கொடுங்க, எனக்கு அதுல சந்தோஷம் தான். என்னுடைய குறையல்னா
எல்லா விதமான தகுதி, ஒரு செம்மொழியாகிறதுக்கு 7 8 தகுதி, அந்த எல்லா தகுதியும் பெற்ற ஒரே செம்மொழி தமிழ் தான். பாரசீகம் கிடையாது, சம்ஸ்கிருதம் கிடையாது, லத்தீன் கிடையாது, கிரேக்கம் கிடையாது, தமிழ் மட்டும்தான். ஏன்னா தமிழ் வந்து பயில் மொழி, ஸ்போக்கன் லாங்குவேஜ் டுடே. அப்போ சம்ஸ்கிருதத்துக்கு கொடுக்குற நீங்க அதை விட ஒரு பகுதி சிறப்பு பெற்ற செம்மொழியாகிய இந்திய நாட்டின் மொழியாகிய தமிழுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் எங்களுடைய குறை. லெஜிட்டிமேட் கிரீவன்ஸ். பல விவாதங்கள்ல திரும்பவும் நீங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிற மாதிரி நானும் கேள்வியை முன் வச்சிருக்கிறேன் சார். இந்திய ஆட்சி மொழி சட்டத்துல இந்திய மொழிகளில் ஒன்றே ஒன்றுதான் ஆட்சி மொழியாக இருக்குது. ஆங்கிலம் இருக்கு. அது தவிர இந்திய மொழிகள்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதுவே வந்து ஒரு திணிப்பு தான். அதுல மாற்றம் வராம அதுல அனைத்து மொழிகளுக்கும் 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் அதுல ஆட்சி மொழியாக சேர்க்காமல் நீங்க என்ன சொன்னாலும் அது வந்து திணிப்புக்கு உட்பட்டு தான் எல்லா மொழிகளும், எல்லா இனங்களும், எல்லா மாநிலங்களும் இருக்குன்னு தான் பொருள். அது எங்கேயாவது ஒரு ரேடியோ ப்ரோக்ராம்ல, டிவி ப்ரோக்ராம்ல, தூர்தர்ஷன் டிவி ப்ரோக்ராம்ல அல்லது ஏதேனும் ஒரு நெடுஞ்சாலையில இருக்கிற கற்கள்ல அல்லது ரயில்வே போர்டுல இங்கெல்லாம் இந்தி வந்தா மட்டும்தான் இந்தி திணிப்புன்னு பொருள் இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு அதன் கீழே ஆட்சி மொழிகள்ல, தேசிய ஆட்சி மொழிகள்ல, அகில இந்திய ஆட்சி மொழிகள்ல இந்தியும் இங்கிலீஷும் தான் அப்படின்னு இருக்கிறதே வந்து இந்தி திணிப்பு தான். ஆமா, இல்ல அதனால வந்து இம்பாக்ட் ரொம்ப பயங்கரங்க. ஆட்சி மொழின்னு சொல்லி இந்திக்கு, ஆங்கிலத்தோட இந்திக்கு மட்டும் அந்த அந்தஸ்து கொடுக்கும்போது அதனுடைய ஆதிக்கம் எல்லா இடத்துலயும் வருது. ஒரு காலத்துல ஐஏஎஸ் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆங்கிலத்திலும் இந்தியிலும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்தியில எழுதுறவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப என்னுடைய தாய்மொழியில படிக்கிறதுக்கு இன்னொரு மொழியில படிக்கிறதுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் பிரிலிமினரி எக்ஸாம்ல அப்படித்தான் இருக்கு. பல பேருக்கு இது தெரியாது. இன்னைக்கு வந்து எல்லா தாய்மொழியும் எழுதணும்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரிலிமினரி எக்ஸாம், முதல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கு ஐஏஎஸ்ல, அதுல ஆங்கிலத்திலும் இந்தியிலையும் மட்டும்தான் இருக்கு. மற்ற மொழிகள்ல ஏன் இல்லைன்னு கேட்டா, யூபிஎஸ்சி வந்து கீழ்த்தரமான ஒரு பதில் சொல்றாங்க, சரியான டிரான்ஸ்லேட்டர் கிடைக்கலையா. இது ஒரு பதில். இப்ப கூகுளே கொடுக்கு. சொல்ல முடியாது. இது வந்து இந்தி பேசுறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது. அந்த பிரிலிமினரி வந்து எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட். பல மாணவர்கள், நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு காலத்துல வந்து பிரிலிமினரி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இவங்களால வந்து அவங்க மற்றவங்க அளவுக்கு செய்ய முடியல. இப்ப திட்டம் போட்டு இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களோ அல்லது இந்தியை பிறந்த காலத்திலிருந்து பேசி இந்தியை மொழியாக படிப்பவர்களோ அவங்களுக்கு வசதி பண்ணக்கூடிய அளவிற்குத்தான் பல சட்டத்திட்டங்கள், நடைமுறைகள் ஒன்றிய அரசினால் இன்று நடத்தப்படுகின்றன. இதுதான் உண்மை. இது ரொம்ப பெரிய தப்பு. இந்த நாடு எனக்கும் சொந்தமானது, யாரோ சில பேருக்கு மட்டும் சொந்தமானது இல்லை. நானும் இந்த நாட்டின் உரிமையாளர். பிச்சை கேட்கிறவன் கிடையாது, என் உரிமையை கேட்கிறவன். இந்தி திணிப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு, இப்போதும் நம்ம மீது திணிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குங்கிறதுக்கு இப்ப அதிகமா திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இதுல வந்து நேத்து ஒருத்தர் கமெண்ட் கொடுத்திருந்தான்னு நினைக்கிறேன். யூரோப்பியன் பார்லிமெண்டோடய நீங்க ஒப்பிட்டு இது எல்லாமே ஒரு தற்காலிக ஏற்பாடு தான், இந்தியாங்கிறது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை உருவாக்க அவர் கம்ப்ளீட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு நீங்க சொன்னதா, டெமோக்ரஸிக்கான எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னதா அவர். நான் என்ன சொன்னேன், அகில உலக அளவில் டெமோக்ரஸிக்கான ஒரு மாபெரும் பரிசோதனை கூடமாக இந்தியா இருக்கின்றது அப்படின்னு சொன்னா உடனடியாக டெம்பரரின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த பரிசோதனை வெற்றி பெற்றால் உலகிற்கே வழிகாட்டுபவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இதை ஒட்டி ஒரு சப்ஜெக்டும் இருக்கு சார். அதுக்கு இடையில ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று சட்டப்பேரவையில பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போலாம் சார். இப்போ நீங்க சொன்ன நிறைவேறாத விஷயங்கள்னு நீங்க குறிப்பிட்டதை ஒரு வேளை மீண்டும் ஆட்சி அமைத்து ஏற்கனவே இந்த 5 ஆண்டுகள்ல செய்த சாதனைகளை அடுத்த முறை விஞ்சுவோம் அப்படின்னு நேற்று பேசியிருக்கிறாரு. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை 5 ஆண்டுகளை நிறைவேற்றி இருக்கிறோம், இந்த இலக்கையும் தாண்டி அடுத்த 5 ஆண்டுகள்ல சிறப்பாக செயல்படுவோம், எங்களுடைய சாதனைகளை நாங்களே விஞ்சுவோம் அப்படின்னு நேற்று பேசியிருக்கிறாரு. அதோட அந்த தேசிய கீதத்தை முன்னிட்டு ஆளுநர் பேசியதை, ஆளுநர் வெளிநடப்பு செய்ததையும், அவர் தமிழ்நாடு அரசுக்கு ஒத்துழையாமை இயக்கத்தை செயல்படுத்தி கொண்டிருப்பதையும் கண்டிச்சிருக்கிறாரு. தேசபக்தி குறித்து எங்களுக்கு எந்த பாடமும் யாரும் எடுக்க வேண்டியதில்லை, இதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கிறார் சார். அந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ரொம்ப ஆணித்தரமான பேச்சு.
அதாவது டிஎம்கே வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, 500 வாக்குறுதி கொடுத்துட்டு 400 தான் பண்ணியிருக்கீங்க. இது மாதிரி பல பேர் சொல்றாங்க. நான் சொல்றேன், சொன்ன வாக்குறுதி அத்தனை நிறைவேற்றலைங்க. உண்மைதான். ஆனால் எதுவெல்லாம் அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தின் கீழ், நிதி வசதியின் கீழ் இருக்கிறதோ அவை அத்தனையும் நிறைவேற்றி, நிதி வசதியின் கீழ் இல்லாத சிலவற்றையும் நிறைவேற்றியிருக்கிறார். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அது ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கல. அப்ப இந்த முதலமைச்சர் வந்து ஒரு தேர்தலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக மட்டும் கவலைப்படுறவர் இல்லை. அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணுமேங்கிறத பத்தியும் கவலைப்படுறது. இதுல எந்த சந்தேகம் கிடையாது. இது சொன்னா சொம்புங்க சொங்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. உண்மை இதுதான். இப்ப அந்த கட்சியிலேயே நான் சில பேர் மேல குறை சொல்லிட்டு இருக்கேன். சிஎம் உடைய வேகம் உங்களுக்கு கிடையாது, அதனால சிஎம்க்கு கெட்ட பேர் வர்றதுக்கு காரணமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். அது உண்மைதான். இவர் நினைக்கிறது அத்தனையும் அவரால் செயல்படுத்த முடிகிற அளவுக்கு டீம் இருந்ததுன்னா, இன்னைக்கு இவர் சொல்றாருல, நான் அடுத்து இன்னும் அதிகமா இதுலயே இன்னைக்கே அதிகமா பண்ணியிருப்பாங்க. அது சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இவங்க அடுத்து வந்து இவங்க என்ன நீட்டை பண்ணல. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோமே. நீட்டை வந்து இவங்க வந்து அங்க கையில மேஜிக் வேண்ட் இருக்கு, ஒன்னுடைய நீட்டை ஒழிச்சு சொன்னீங்களே, ஒழிச்சிங்களா? ஒழிக்கல. அது நிஜம்தான். நான் திமுகல இருந்திருந்தேன்னா வெளிப்படையா சொல்லியிருப்பேன், ஒன்றிய அரசு வந்து மாறும்னு நினைச்சோம். அதுதான் எங்க கையில வந்து மந்திரக்கோள் நினைச்சோம். ஒன்றிய அரசு மாறல. அது மாறலைங்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் பத்தி அங்க இப்ப சொல்லுது. தேர்தல் கமிஷன் என்ன செய்யுது, தேர்தலில் என்ன நடக்குது, இது மாதிரி எத்தனையோ பேச முடியும். அதெல்லாம் விடுங்க. ஒன்றிய அரசு மாறல. ஒன்றிய அரசு மாறும் பொழுது அந்த நீட்டை வந்து எங்களால் வந்து நீக்க முடியும். ஆனா என்ன பண்ணோம், நீட்டை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற கொள்கையுள்ள நாங்கள் அந்த கொள்கையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பசங்கள் எல்லாம் பட்டி போடக்கூடாது. இது இருக்கிற வரைக்கும், இந்த கொடுமை இருக்கிற வரைக்கும் அந்த ட்ரைனிங் ஒழுங்கா நடந்து பிள்ளைங்க பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்க குறியா இருக்கோம். எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய நலன் முக்கியம். அந்த நலன் என்ற விஷயத்தில் நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு வெளிப்படையா சொல்லலாம். பிகாஸ் தட் இஸ் அ ஃபேக்ட். அதே மாதிரி ஆசிரியர்கள் நிரந்தர பணி சொல்றாங்க. எல்லாம் பண்ணி முடிக்கலன்னா, தூய்மை பணியாளர்கள் எல்லாம் பண்ணி முடிக்கலன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த மழுப்புறாங்க. மொத்தமே வந்து 200 வேகன்சி இருக்குன்னு வைங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து 1200 பேர் இருக்காங்கன்னு வைங்க. அத்தனை பேரும் நிரந்தரமாக்க முடியாது. 200 பேர் தான் நிரந்தரமாக்க முடியும். சரி, இதை விட வேகன்சி அதிகரிக்கான தேவை இருக்கா? அது நம்ம தேவையை பார்த்துட்டு 200 300 ஆகலாம், 400 ஆகலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். இதுதான் உண்மை. அப்போ நடைபெற முடியாத சில காரியங்களை வச்சுக்கிட்டு இதுக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல. அப்ப இதை கேட்டுக்கிட்டே இருப்போம். இமோஷனலா தூய்மை பணியாளர்கள் தூக்கி விடலாம்ல, எழுப்பி விடலாம்ல, கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்ப இவங்க 17 ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு வந்து இவருடைய கோரிக்கையை ஏற்று உறுதிமொழி ஏற்று வாபஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க நினைக்கிற அளவுக்கு அரசால நடத்த முடியுமா எனக்கு தெரியாது. ஏன்னா நிதி நிலைமைன்னு ஒன்று இருக்கு. அதுவும் முந்தி இருந்த நிதி வசதி இப்ப தமிழக அரசுக்கு கிடையாது. எங்கெல்லாம் லெஜிட்டிமேட்டா சென்ட்ரல் ஸ்டேட் ஷேர் வரணுமோ அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த காரியங்கள்லாம் வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு தேவையான காரியங்களோ அதுல நிதி ஆதாரத்தை கட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. இத்தனையும் மீறித்தான் இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர நிர்வாக சீர்கேடுன்னு சொல்லி சில இடங்களில் நடக்கத்தான் செய்யுது, நிர்வாக கோளாறு இருக்கத்தான் செய்யுது. இது எல்லாத்தையும் மீறித்தான் இந்த சாதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. நிர்வாக சீர்கேடு நடத்தும் பொழுது அந்த நிர்வாக சீர்கேடு பார்த்துட்டு சும்மா இருக்காரு முதல்வர். நல்லா நல்ல நாசமா போற மாதிரி காரியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரா? நான் சொல்ல முடியும் சில மாநிலங்கள் அந்த மாதிரி சும்மா இருக்காங்க. ஆனா உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாருல. வேற என்ன செய்ய முடியும்? இப்ப தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரு பெண் காவலருக்கே இங்க பாதுகாப்பு இல்லை. வெட்கப்படத்தக்க ஒரு விஷயம். ஒரு போலீஸ் துறையை சேர்ந்த இன்னொருத்தர் வந்து ஒரு சிஎம் உடைய பாதுகாப்புக்கு போன பெண் காவலர் இதுல வந்து அவங்கள தவறான முறையில் படம் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி நிச்சயமா வெட்கப்படத்தக்க விஷயம் தான். அது நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம். இப்ப நீங்க வந்து ஒரு உதவி ஆய்வாளர் மனசை வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனசு மாதிரி மாத்த முடியுமா? யாரு மனசையா மாத்த முடியுமா? விவேகானந்தர் மனசு மாதிரி மாத்த முடியுமா? அப்ப தவறு செஞ்சாங்கன்னா தவறு மேல நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறதா முக்கியம். தவறே இல்லாம இருக்கணும் ஒரு நாடுனா எந்த நாடும் கிடையாதுங்க. எந்த அரசும் அப்படி கிடையாதுங்க. எந்த மாநிலமும் அப்படி கிடையாது. போதை பழக்கம் எல்லாருக்கும் வேறு எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத நெருக்கடி எனக்கு இருக்குன்னு நேற்று அவர் சொன்னதை சில பேர் கிண்டல் பண்றாங்க. அண்ணாவுக்கு இல்லாத நெருக்கடி, கலைஞருக்கு இல்லாத நெருக்கடி, ஜெயலலிதா அவங்களையும் சேர்த்தே தான் சொல்றாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இல்லாத நெருக்கடியை நான் இங்க எதிர்கொள்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அது நீங்க இப்பவும் வந்து ஒன்றிய அரசிடமிருந்து வர வேண்டிய பணம் வராம இருக்கிற, நிதி வராம இருக்கிற ஒரு சூழலை சொல்றீங்க. நான் நீங்க சொல்லும் போது எனக்கு வந்த உணர்வு வந்து மாநிலத்துக்கு எது தேவையோ அது அந்த மாதிரி முன்னுரிமை பார்த்து வரி விதிக்கும் மாநில உரிமையை ஒரே ஒரு நாள் கூட மு.க. ஸ்டாலின் அனுபவிக்கல. அவர் வரும்போதே ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வர்றாரு, ஆட்சி பொறுப்புக்கு வர்றாரு.
அப்போ டோட்டலா மாநிலத்தினுடைய வரி விதிக்கும் உரிமையே பறிபோன ஒரு சூழல்ல தான் அவர் வர்றாரு. முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய நிதியை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வர்றாரு. மாநில அரசினுடைய வரிங்கிறது ஒரு இடத்துல தான் இருக்கு, ஒரு 2 இடத்துல இருக்கு. ஒண்ணு பெட்ரோலும் ஒண்ணு மதுவுமா வச்சுக்கிட்டா அந்த மதுவையும் நீங்க கரிச்சு கொட்டிடுறீங்க. அங்க ஐயோ சம்பாதிக்கிறான்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிக்கிறீங்க. தப்பு. அது அது வேற கதை. அது ஒரு சோசியல் ஈவிலாக மாறி போச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது வேற கதை. பட் மாநிலத்துக்கு என்ன உரிமை இருக்குங்கிறதே கணக்குல எடுக்காம கடன் வாங்கிட்டாரு, அதை செய்யறாருன்னு சொல்றது அயோக்கியத்தனமானது. பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், மக்களை குழப்புறது என்னன்னா, இந்த ஜிஎஸ்டி சட்டம் போட்டாங்கல்ல, இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு வெயிட்டேஜ் உண்டு. அதைத்தான் பிடிஆர் சொன்னார். ஏன்னா எனக்கும் ஒரு வெயிட்டேஜ், சேம் வெயிட்டேஜ் கோவாவுக்கும் கொடுக்குறீங்கன்னா இது என்ன நியாயம் இருக்கு, பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு. ஆனால் அதை நம்ம என்ன செய்ய முடியாது. அமெரிக்கன் செனட்டு கூட காங்கிரஸ்ல வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 பேர், அது ஹவாயா இருந்தாலும் சரி, அது கலிபோர்னியா இருந்தாலும் சரி, 2 பேர் தான் வச்சு. அதை பத்தி அங்கே நிறைய விவாதங்கள் நடக்குது. என்ன ஏன் சைஸ் என்ன, அவன் சைஸ் என்ன. நம்மில் சிலர் கூட மாநிலங்களவையை அப்படித்தான் நீங்க கான்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அது சரியா தப்பாங்கிறது விவாதத்துக்கு போயிட்டே தான் புரியுது. ஆனா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதையும் தவிர உள்ள நிலைமை எப்படி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. அது பெரிய வெயிட்டேஜ். எல்லா மாநிலங்களும் சேர்ந்த வெயிட்டேஜை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் வெயிட்டேஜ் கம்மி தான். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வெயிட்டேஜும் ஒரு 7-8 மாநிலங்களும் சேர்ந்துருச்சுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, மற்ற 15 மாநிலங்களுடைய வாய்ஸ் எடுபடாமல் போயிடும். ஏன்னா அது வந்து மெஜாரிட்டி ஃபார்ம் முடியும். இது பல பேருக்கு தெரியாது. அப்ப இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது படிச்சவன் வந்தான்னா சரி, எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துருவாங்கிறதுக்கு இந்த பிடிஆர் தான் சரியான உதாரணம். நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு என்னென்ன கோளாறு இருக்குன்னு சொல்லி ரொம்ப தெளிவா காட்டிட்டாரு. அப்ப நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி நீங்களும் தான் இருந்தீங்க. இங்க பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க, ஜிஎஸ்டி நீங்களும் தான் இருந்தீங்க, நீங்களும் தான். ஆமா, பார்லிமெண்ட்ல நாங்களும் தான் இருக்கோம். 40 பேர் வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்ய முடியும்? வாய்ஸ் தான் எழுப்ப முடியும். அடுத்து போடுற சட்டம்ல அவங்க விருப்பம். அதே நிலைமை தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருக்கு. அப்ப இதை மீறி வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது ஸ்டேட்ஸ் வந்து. இவங்களுக்கு இருக்கிற வரி. இன்னொன்னு, ஜிஎஸ்டி பத்தி தெரியாத ஒரு விஷயம், ஜிஎஸ்டில வசூல் பண்ணும்போது அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கு, இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி. சரி, நீங்க கொடுக்கறது வந்து கம்மியா கொடுக்குறீங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவ்வளவாவது கொடுக்கணும்னு இருக்குல்ல. அந்த ஜிஎஸ்டி இது என்ன ப்ரொவைட் பண்ணிருக்குன்னா, அது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி மத்திய அரசு நினைச்சதுன்னா கொடுக்காம இருந்துக்கலாம், டிலே பண்ணலாம். இது பல பேருக்கு தெரியாது. அப்போ கொடுக்கறதே கிடையாது, டிலே பண்றாங்க. கொடுக்காமலும் இருக்கலாம், அதை தவிர கொடுக்கறதே கிடையாது. கடன் வாங்குறத தவிர இவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஆனா கடன் வந்து கட்டுக்குள் அடங்கி இருக்கிறதுங்கிறது பொருளாதாரம் படிச்சு அத்தனை பேர் வந்து ஏத்துக்கிட்டது. இன்னொன்னு, 1947 இருந்து 2014 வரைக்கும் ஒன்றிய அரசு எவ்வளவு கடன் வாங்கியிருந்ததோ அதை போல பல மடங்கு கடனை 2014 இருந்து 2024 வாங்கியிருக்காங்க. 10 வருஷத்துல. இந்த 2 வருஷத்தை விட்டுரும், 10 வருஷத்துல வாங்கியிருக்காங்க. அதை பத்தி வாயவே பேச மாட்டாங்க. இந்த பிஜேபி ஆதரவாளர்கள் வந்து பேசும்போது நான் ஒண்ணு கேட்பேன். ஆமாங்க, இந்த டிஎம்கே ஆதரவாளர் கான்ஸ்டன்டைன் வந்து பேசுறாரு, பரந்தாமன் வந்து பேசுறாரு, இவங்கெல்லாம் மாநிலத்தை பத்தி மட்டும்தான் தெரிஞ்சவங்கன்னு சொல்லி வச்சுக்கோம். அவங்க அதுக்கு மீறி தெரிஞ்சவங்க, அதை பத்தி மட்டும்தான் தெரியும், அதை பத்தி மட்டும்தான் பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னா, நீங்க தான் ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் பண்றீங்கல்ல. அவங்க மற்ற மாநிலங்கள், ஒன்றிய அரசு இதையெல்லாம் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுறது வாய் கிடையாது. அங்க பேசுற அளவுக்கு என்ன நடந்திருக்கு? நடக்கிறது நேர் தலைகீழா நடக்குது சார். திமுக காரங்க தான் இந்திய அளவுல எல்லா விஷயங்களையும் பேசுறாங்க. இந்திய கட்சியை சார்ந்தவர்கள், இந்திய அளவு அகில இந்திய கட்சியை சார்ந்தவங்க குறுகிய வட்டத்துல மாநில அரசியல் பேசுறாங்க. இந்தியாவின் பல முக்கியமான இலக்கிய மொழிகளுக்கெல்லாம் வந்து அந்தஸ்து கொடுக்கறது, அதுக்கு அவார்டு கொடுக்கறதுலாம் டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஜவஹர்லால் வந்து ரொம்ப கரெக்டா உருதும் சேர்த்துக்கணும்னு கேட்டிருக்காரு. சரியான ஒரு உறுதியும் சேர்த்துக்கணும். அது நிச்சயமா சரியான கோரிக்கை தான் அது. நிச்சயமா முதலமைச்சர் பரிசீலிப்பார் நம்புறேன் நான். நீங்க இப்ப சொன்னதோட சேர்த்து அந்த ஜிடிபி மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை வளர்ச்சியாக டிக்ளேர் பண்றது, சோசியல் டெவலப்மெண்ட்டை, சமூக வளர்ச்சியை, சமூக முன்னேற்றத்தை, நலிந்த பிரிவினருடைய முன்னேற்றத்தை கணக்கில் எடுக்காம ஒட்டுமொத்த உற்பத்திங்கிறத பேசுவது சரியில்லைன்னு ஒரு அணுகுமுறை இருக்கு. அதை நம்ம ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறையாக பார்த்து பல முறை பேசியிருக்கிறோம். ஆனா இங்க வந்து சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து சமூக வளர்ச்சியையும் கணக்கில் கொண்டு, சமூக நீதியை கணக்கில் கொண்டு, சமத்துவத்தை கணக்கில் கொண்டு இங்க ஒரு செயல் திட்டம் வருது. அதே சமயம் அந்த ஜிஎஸ்டிபி, ஸ்டேட்டோட ஜிடிபியையும் அவங்க வந்து வளர்ச்சியாக காட்டியிருக்கிறாங்க. இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி இருக்கிறதே ஒரு மாபெரும்
நிர்வாக சார், அது ரொம்ப பெரிய விஷயம். அது அதாவது வெளியில தெரியல. இப்போ இந்தியாவுல வேலை பார்க்கிற பெண்கள்ல 40 விழுக்காடுக்கு மேல தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தில இருந்து இருக்காங்க. இது எப்படி நடந்தது? திரும்ப திரும்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன். திஸ் இஸ் நாட் ஒன் டேஸ் மேஜிக். திஸ் இஸ் a result of 100 years continuous coherent planning. அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இது வெறும் தெரிஞ்சுக்கிட்டே ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்களே, அவங்கள விட ஒரு துரோகம் பண்றவங்க யாருமே கிடையாது. நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக பேசலாம், அது அரசியல். தமிழ் இனத்துக்கு எதிராக பேசக்கூடாது, அது துரோகம். அதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. திரும்ப திரும்ப அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி பேசுறவங்க ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருக்காங்க சார். 2021, 22ல அவங்க வந்து கலைஞர் இருந்திருந்தா இப்போ பிரமாதமா செஞ்சிருப்பாரு. ஸ்டாலின் அதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு சொன்னாங்க. 22, 23, 24 வரும்போது ஸ்டாலின் வந்து அன்கொஸ்டினபிள். ஸ்டாலின் வந்து ரொம்ப அற்புதமா செயல்படுறாரு. ஆனா உதயநிதியை ப்ரமோட் பண்றதை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படிதான் வாரிசு அரசியல் தவிர்க்கப்பட்டால் நிச்சயமா நல்லதுதான், சந்தேகம் இல்லை. நல்லது. அது ஆனா வாரிசு அரசியலை தவிர்க்காதவர்கள் வாரிசு அரசியலை எதிர்த்து பேசுவது என்பது வேடிக்கை. இவருக்கு வந்து குழந்தைங்க கிடையாது, எம்ஜிஆருக்கு குழந்தைங்க கிடையாது, நரேந்திர மோடிக்கு குழந்தைங்க கிடையாது. அவங்களுடைய அரசியல் வாரிசு வராமலா இருந்தாங்க. பயாலாஜிக்கல் ப்ராடக்ட் தான் அரசியல் வாரிசுன்னு கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து தன்னுடைய அரசியல் வாரிசத்தான் கொண்டு வந்தாரு. ஜெயலலிதா அம்மையார் வந்து திடீர்னு மேல வந்து உட்கார்ந்தாங்க, கொள்கை பரப்பு செயலாளராக வந்து உட்கார்ந்தாங்க. அது மட்டும் என்ன ப்ராப்பர் பாலிடிக்ஸ்? அதே மாதிரி இன்னைக்கு நரேந்திர மோடியுடைய அமைச்சரவையிலையும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் உள்ள அமைச்சரவைகளிலும் மற்றும் பார்ட்டிலையும் எத்தனை பேருடைய பிள்ளைங்க வந்து வாரிசுகள் வந்து இன்னைக்கு முக்கியமான ஆளா இருக்காங்க. பக்கத்துல பாருங்க, கர்நாடகால பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் யாரு? எடியூரப்பாவுடைய பையன். எத்தனை சொல்ல முடியும்? ஆல் இந்தியா பிரசிடென்ட் பிஜேபியும். ஆமா, அதே மாதிரி இப்ப ஏற்கனவே உள்ள அரசியல் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் இன்னைக்கு ஆல் இந்தியா பிரசிடென்ட். அவர் 48 வயசுல வந்துட்டாரு. அப்படி மோடியை வந்து பக்தி பூர்வமா பாக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் மோடிக்கு தேவைப்படுறாரு. தமிழ்நாட்டுல வந்து ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்டா இருந்தாரு புருஷோத்தம் டாண்டன். சரிப்ட்டு வரல நேருவுக்கு அவருக்கும். எதுல சரிப்ட்டு வரல? நேருடைய கொள்கை விரைவுபடுத்தும் வேகம், இந்த ரெண்டு வந்து புருஷோத்தம் டாண்டன் இல்ல. தமிழ்நாட்டுல வந்து ஜி.கே. வாசன், அன்புமணி எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டணியை அமைத்துட்டு வாரிசு அரசியலுக்கு எதிராக இந்த கூட்டணி போராடி வெல்லும் அப்படின்னு பேசின பியூஷ் கோயலும் ஒரு வாரிசு தான். ஆமா, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நிக்கிற நரேந்திர மோடி எப்படி இவங்களை வச்சுக்கிட்டு வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசுறாரு? என்னுடைய தனிப்பட்ட கொள்கை நான் நினைக்கிறேங்க, ரொம்ப மெச்சூர்டா டெமோக்ரஸி வரும்போது அந்த டெமோக்ரஸியில வாரிசு அரசியல் இல்லாம போயிடும் அந்த டெமோக்ரஸியில. ஆனா துரோகம் பண்றவங்களையே பக்கத்துல வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண வேண்டியிருக்குங்கிற பயத்துல அரசியல் தலைவர்கள் இருக்கும்போது தனக்கு யாரு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களத்தான் அவங்க வந்து பக்கத்துல வச்சுக்குவாங்க, பொது பதவி கொடுப்பாங்க. வாரிசாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக திறமை உள்ளவர்களை தள்ளி வைக்கவும் முடியாதுங்கிற ஸ்டாலினுக்கு இல்லாத தகுதியா? அவர் வந்து கலைஞருடைய பையங்கிற ஒரே காரணத்தினால அவர் சிஎம் ஆகக்கூடாதுன்னு சொல்லணுமா? அவர் வந்து கார்பரேஷன் மேயரா இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்தாரு, அமைச்சரா இருந்தாரு, துணை முதலமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் தானே முதலமைச்சர் ஆனாரு. ஸ்டாலினை நாங்க ஒண்ணும் சொல்லல சார், அவரை ஏத்துக்கிறோம் சார். உதயநிதி தான் சார் நாங்க சொல்றோம் அப்படின்னு இப்ப வர்றாங்க. ஆமா, இருக்காரு. நாங்க அமித்ஷா பையன் வந்து கிரிக்கெட்ல பேட் தூக்கி இருக்காராங்க என்னைக்காவது? அவர் கிரிக்கெட் போர்டு சேர்மன். அது போக வாரிசுகளாக, அதாவது வெவ்வேறு இப்ப இந்த அடுத்த தலைமுறையில இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்தா, வயதில் குறைந்தவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள்னு பார்த்தா, அவங்களோட ஒப்பிடும் போதும் உதயநிதி தான் வந்து செயல்பாட்டுல ரொம்ப தீவிரமாகவும் ஆக்டிவாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியோடயும் இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. அதை கேட்டா நீங்க வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஆரம்பத்திலேயே தான் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்னு காமிச்சிட்டார். சனாதனம் ஒரு கொசுவை போல் அழித்து ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு அவர் சொன்னது சனாதனத்தில் உள்ள வர்ணாசிரமத்தை பத்தி. அப்ப இதுல காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒருத்தர் அப்படின்னு சொல்லி வந்த உடனே, இது நம் நாடு படம் தான். நம் நாடு படத்துல வந்து எம்ஜிஆர் வந்து முனிசிபல் சேர்மன் ஆயிடுவாரு. உடனே ரங்காராவ் சொல்லுவாரு, நம்ம விடக்கூடாத இடத்த விட்டுட்டோம், இவன் வரக்கூடாத இடத்துக்கு அதுதான். அந்த அரசமைப்பு சட்டத்துல 13 பிரிவு 13 மீண்டும் 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 எல்லாரும் சுட்டி காட்டினாலும்
இந்த அரசமைப்பு சட்டம் இந்தியாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு அதற்கு முன்னால் இருந்த எந்த சட்டமும் செல்லாது அப்படின்னு சொன்னாலும் யாரும் அதை பத்தி கவலைப்படாம அதுதான் அழியாதது அப்படின்னு சொல்றாங்களே சார். நீதிமன்றங்கள்லயும் அதே குரல் ஒலிக்குது. ஆமா, நீதிமன்றங்களே மனுஸ்மிருதியை கோட் பண்ற குரல் ஒலிக்குது. ஆமா. அதுக்கு பிறகு சார் இன்னும் ஒரு முக்கியமான ஏரியா சார், அமர்த்தியா சென் கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது குறுகிய காலத்துல போதிய அவகாசம் இன்றி செய்யப்படும் எஸ்ஐஆர் ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படின்னு நோபல் பரிசு பெற்று அமர்த்தியா சென் வேதனையை வெளிப்படுத்துறாரு. எஸ்ஐஆர் வந்து மேற்கு வங்கத்துல அவசரமாக செய்யப்படுகிறதுன்னு அவர் சொல்றாரு. அதை இன்னும் தீவிரமான அடியாக தேர்தல் ஆணையம் மக்களாட்சியின் பாதுகாவலராகவே இருக்காது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இல்ல, அவர் ஏன் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு? ராகுல் காந்தி இருக்காதுன்னு சொல்றாரு. இருக்க மாட்டேன் என்கிறது இல்லன்னு தான் சார் சொல்றாரு. இல்லன்னு தான் சொல்றாரு. அப்ப சரி. அதாவது எஸ்ஐஆர் நடக்கும் போதே வாக்கு திருட்டும் நடக்குது. அதனால இது கஸ்டோடியன் ஆஃப் டெமோக்ரஸி, கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் நம்ம நம்ப முடியாதுங்கிறத தான் சொல்றாரு. ரொம்ப சோதனையான காலகட்டம் இந்திய ஜனநாயகத்துக்கு. ஜனநாயகத்தினால் பலன் பெறும் பல பேருக்கு தெரியாது இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி. அது அவங்க என்ன சொல்றாங்க, கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்கத்திலையும் நீங்க தோக்க போறீங்க, அதனால எஸ்ஐஆர் குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா இந்த ரிசர்வேஷனுக்கு எதிராக சில சின்ன குழந்தைங்க ஒரு 19 25 வயசுக்குள்ள ரொம்ப லட்சியமான குழந்தைகள், ஜஸ்டிஸ் பத்தி பேசுற குழந்தைங்க என்கிட்ட வந்து அது ரிசர்வேஷன்லாம் தப்பு அங்கே இது சில பேருக்கு வந்து ஒரு ஜாதியில பிறந்தாங்கிறதுக்காக எப்படி கொடுக்குறது அப்படின்னு என்கிட்ட பேசுவாங்க. நான் நேரம் ஒண்ணு தான் சொல்வேன். உங்க தாத்தா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு உங்க அப்பா சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்க மாட்டார். இப்போ ஃபோன் பண்ணி கேட்பான், சொல்லுவார். நான் கேட்டா சொல்லுவார். அடுத்து உங்க தாத்தாவுக்கு 4-5 தலைமுறைக்கு முந்தி வரைக்கும் என்ன வேலை செஞ்சாங்க நான் கேட்கட்டுமா? சொல்லுவார். அதே வேலை தான் செஞ்சாங்க. விவசாய தொழிலாளியா இருந்தாரு, குயவனா இருந்தாரு, நாவிதரா இருந்தாரு. இது மாதிரி அதே தான் சொல்லுவாங்க. நீ எங்க வந்து உட்காந்துருக்க, எதனால உட்காந்துருக்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. தெரியாம பேசுறாங்க. நான் சொன்னேன், ஓம் பிள்ளையும் ஓம் பேரனும் இந்த மாதிரி ரிசர்வேஷன்ல வரக்கூடாதுங்கிற நிலைமைய நீ உருவாக்கிட்டேன்னு சொல்லி வை. சோசியல் ஜஸ்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வை. நான் ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொல்லிடுவேன். அது வரைக்கும் இது இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் இன்னொன்று, நிர்வாகத்தில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன், மிக மிக சிறந்த அறிவாளிகளை விட மிக மிக சிறந்த மனித பண்பாடும் மனித உணர்வு உள்ளவர்கள், சரியான வேர்ட் சொன்னீங்க, நேர்மை, இதயத்தில் அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற தாகம், இப்படிப்பட்டவங்க they are better administrators, they give better results. இதுதான் உண்மை. இல்லைன்னா இந்த நாட்டில் முகமது பின் துக்ளக் தான் இருக்கிறதுலே பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்கணும். நம்ம அரசியலை நேரடியாக பாதிக்கிற பல விஷயங்களை பத்தி பேசிட்டோம் சார். ஆனா பாப்புலர் பிலீஃப் வந்து நம்ம பேசுனதுக்கு விரோதமாக ஒருவேளை இருக்கலாம். அதை இறுதியாக உங்களுடைய கேள்வியை கேட்டுக்கிறேன். சேகர் பாபுவை ஓபிஎஸ் சந்திச்சாரு அப்பா பேரவைத் தலைவர் அறையில. அதனால ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் வராரான்னு ஒரு கேள்வியோட ஊடகங்கள்ல செய்தி இருக்கு. திமுக அரசுக்கு ஆதரவான குரலை அவ்வப்போது ஒலித்துக் கொண்டிருக்கிறார் பிரேமலதா. எந்த கூட்டணியிலையும் இவங்கதான் இதுக்கு மேல இடம் இல்லைன்னு சொல்லல. அதனால எங்க வேண்டுமானாலும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு, எது நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும், அங்க போய் சேருவோம் அப்படின்னு பிரேமலதா சொல்றாங்க. இந்த இரண்டும் இருக்கு. டாக்டர் ராம்தாஸ் இன்னும் எங்க போய் அகாமடேட் ஆவாருங்கிறது தெரியல. பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு எம்ஜிஆர் கழகம் மாதிரி, எம்ஜிஆர் அதிமுக அந்த மாதிரி ஏதோ ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு விஜயோட கூட்டணிக்கு போகலாம்னு ஒரு செய்தி இருக்கு. அதெல்லாம் தான் அரசியல் செய்தி. நாம பேசியது எதுவும் அரசியல் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இருக்கிறாங்க. அதனால அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக உங்களுடைய கருத்து ஒண்ணு சொல்லிருங்க சார், அதோட நிறைவு செய்யலாம். பிரேமலதா மேடம் வந்து எங்க பெஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கடைசியில் திகையுதோ அங்க போய் சேருவாங்க. அதை பத்தின நெகோசியேஷன் ரெண்டு பக்கமே அவங்களே சொல்லியிருக்காங்க, ரெண்டு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட. பன்னீர்செல்வம் வந்து ஓபிஎஸ் வந்து தன்னுடைய பல வாய்ப்புகளை இழந்து விட்டார். அவருக்கு பல கதவுகள் மூடப்பட்டு விட்டன. இனிமே வந்து அவர் வந்து பிஜேபியில போய் சேர்ந்தார்னா அவருக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கிரெடிபிலிட்டியும் போயிடும். அதுதான் உண்மை. அதனால அவர் இந்த தள்ளப்படுகின்றார், திமுக பக்கம் தள்ளப்படுகின்றார். என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போம். அவர் தை முடிவதற்குள் முடிவு எடுப்பார். இதுதான் அவருடைய டிராஜடியே. முடிவு எடுக்க மாட்டாரு, போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போவாரு.
அப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டே போறது மூலம் இருக்கிற பல ஆதரவுகளை இழந்திருக்காரு. இந்த தர்மர் பொறுத்த எம்பி அவர் வந்து இன்னைக்கு எடப்பாடி பக்கம் அவராலதான் சண்டையே வந்தது. ஆமா, தன்னையே இழந்ததான். சரியா சொன்னீங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்க, நேற்று பேரவையில பேசும்போது இவருடைய ஆதரவாளர் ஐயப்பன் சட்டப்பேரவை உறுப்பினர் வந்து அரசுக்கு ஆதரவாகவே தன்னுடைய கருத்தை சொன்னாரு. அதனால அவங்க டைரக்ஷன் வந்து திமுகவை நோக்கி தான் இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ்க்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. ஓபிஎஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. அதாவது இது ஒண்ணு இடையில ஏதாவது ஒரு ஆளுநர் ஆஃபர் வந்துருச்சுன்னா என்ன செய்வார் சார்? அதான் போயிடலாம். ஆனா பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இவரை இந்த கூட்டணியில சேர்த்ததுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா தினகரனை சேர்த்ததுலயே வந்து யூபிஎஸ் வந்து ரொம்ப அதிருப்தியா இருக்காரு. வேற வழி இல்லாம இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே அடியா அவரை சீண்டி விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் பாக்குறதுக்கான மீட்டிங்கும் போக முடியல. இவர் பியூஷ் கோயல் கூட அவருடைய பையனும் வந்து மீட் பண்ண முடியல. போய் உட்கார்ந்து மீட் பண்ண முடியாம திரும்பிட்டாரு அப்படின்னு செய்திகள் வருது. அதனால இந்த அரசியல் ரீதியா அவருக்கு வந்து ஓய்வு கொடுக்கறதுக்கு வேணா ஏதாவது ஒரு இடத்துல கவர்னரா போடுறதுன்னா அப்படி அவங்க ஆஃபர் பண்ணாங்கன்னா எதிரான ஒரு சிக்னல். அப்படி ஆஃபர் பண்ணா அது இபிஎஸ்க்கு எதிரான ஒரு சிக்னலாகத்தான் பார்க்கப்படும். அதனால அது இபிஎஸ் பார்க்கணும். அப்போ ஒருவேளை அவங்க சொல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு பண்ணிடுறோம் பொறுத்துருங்கன்னா பொறுத்திருப்பாரு நம்பிக்கையோட. அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடைக்காம போயிடும். இதுதான் நடக்கும். அதனால அவர் தான் முடிவெடுக்கணும். ராமதாஸ் ஐயாவை பொறுத்த மட்டும் டாக்டர் அன்புமணி இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து ரொம்ப கம்மி. ஆனா திருமாவளவன் என்ன பண்ண போறாரு? ஏன்னா திருமாவளவன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆலி. தொடர்ந்து ஒரே ஒரு தரம் வந்து அந்த 4 கூட்டணி அமைச்சர் தவிர மற்றபடி தொடர்ந்து வந்து இவங்க கூட இருக்கிறவர். சமீபகால அரசியல் ஸ்டாலின் காலத்து அரசியல் சொல்லி பார்த்தா அவர் ஸ்டாலின் கூடவே இருக்கிறாரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவங்க திருமாவளவன் அதிருப்தி ஏற்படுத்தாத விதத்துலதான் ராமதாஸ் ஐயா உள்ள கொண்டு வர வேண்டியிருக்கும். கொண்டு வரணும்னா அதனால நான் நினைக்கிறேன் தை முடிவதற்குள் இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஆகுதுன்னு சொல்லி தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி. நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.